அப்பனே முருகா ஏய் என்னடா முருகன்ட்ட தமிழில் கும்பிடாத வேற எந்த மொழியில் கும்பிட்டு இருக்கா? நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லையா? முருகன் தமிழ் கடவுள் தான், ஆனால் பக்கத்து மாநிலத்துக்காரன் அவன் கடவுளுங்கிறான். இத்தனை நாள் முருகன் வந்துட்டு பக்கத்து மாநிலம் என்னமோன்னு தெரில, நான் பேசின பாஷை புரியலன்னு, அதனால தான் வேணுனது எதுவுமே நிறைவேற்றலன்னு நினைக்கிறேன். அதனால தான் முருகனை வேண்டது புரியாமல் நிறைவேற்றாமல் இருக்காருன்னு ஒரு டவுட்டியா. அதனால தான் தமிழ்லையும் வேண்டிக்கிட்டேன், வேற மொழியிலையும் வேண்டிக்கிட்டேன்யா. ஏய் பைத்தியக்காரா, முருகன் தமிழ் கடவுள் தான்டா, அதில் என்னடா சந்தேகம்? அப்படி என்னடா முருகன்ட்ட வேண்டிக்கிட்டா? டேய் நீ ஏன்னா எந்த மொழியில் வேணாலும் வேண்டிக்கோ, நான் தமிழில் தான் வேண்டுவேன். நமக்கு தமிழ் கடவுள் முருகன் தான். மாமா உனக்கே தெரியும்ல என் ஆளுக்கும் எனக்கும் ஒரு எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சுன்னு. அதனால தான் முருகன்ட்ட வேணேன், சண்டையெல்லாம் சமரசமாகி என்கிட்ட பேசணும்னு வேண்டிக்கிட்டேன் மாமா. ஃபோன் அடிக்குது. யோ என் ஆளுயா. ஹலோ. ஏய் உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை பார்த்தா பேசவே மாட்டீங்கன்னு நினச்சேன், அதுங்களும் உங்களை முருகன் பேச வச்சுட்டானா? ஓகே. அப்படியே முருகா யோ என்ன சொல்லிட்டு நீனே வேற மொழியில் பேசிட்டு இருக்க? ஏய் எந்த மொழியில் வேணுன்னா என்னடா, எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும்டா.